ஹாய் ஃப்ரெண்ட், நான் போன மாதம் பொதுப்பெடுத்து நகை மூட்டினேன். வீட்டில் கஷ்டம்னு நகை வச்சிட்டேன். அதனால் பொதுப்பெடுத்து நகை மூட்டிட்டேன். இப்போ 2 வாரமாக எங்கள் வீட்டில் வேலைக்கு போகாத வச்சு இப்போ திருப்பி அந்த நகையை வச்சு தான் நான் போய் பொதுப்பு கட்ட போகிறேன். சரி வாங்க நம்ம குரூப்புக்கு போகலாம். இங்கேருந்து போய் பஜாரில் போய் ஆட்டோ ஏறணும். சரி வாங்க போகலாம். அக்கா கூட இருந்துக்கலாம்லடா நீ? வீட்டில் அவங்க அக்கா கூட இருந்துக்கலாம். என் கூட வரணுன்னு அவன் ஐதுன்னு வந்துட்டான். சரி வாங்க போகலாம். இதாங்க ரேணுகுண்டா பஜாரு. நாங்கள் எதனா காய்கறி வாங்கிக்கணுன்னாலும் இல்லைன்னா அரிசி பருப்பு எண்ணெய் எதனா வாங்கிக்கணுனாலும் இங்கே தான் வரணும். எதனா ஒரு வேலை நகை வைக்கணுன்னாலும் ஆஸ்பத்திரிக்கு வரணுன்னாலும் அந்த சைடு இருக்குது. நாங்கள் இங்கே தான் வந்து பார்த்துப்போம். இருந்தாலும் இடந்தாங்க நான் நகை வைக்கிறது. இங்கே வச்சுட்டு அப்புறமா காசு எடுத்துன்னு நான் ஆட்டோவில் போயிடுவேன். இப்போ ஆட்டோ ரொம்ப கூட்டமாக இருக்குதுங்க. நசுக்குறாங்க அவங்க பேச்சுன்னு. அந்த ஆட்டோக்காரனை வந்து இருங்க 1-2 பேர் ஏறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்களே எவ்வளோ கூட்டமாக போட்டு தக்காளி மாரி நசுக்கினுங்கிறாங்களோ எல்லோரும். எப்படியோ ஆட்டோ விட்டு இறங்கிட்டோம். இப்போ இந்த சைடை நடந்து போனோம். இந்த சைடு தாங்க எங்கள் அக்காங்க இருக்கிறாங்க. எங்கள் பெரிய அக்கா எங்கள் சின்ன அக்காலாம் இருக்கிறாங்க. அப்படியே குரூப் பார்த்துன்னு ஒரு சேராக இருக்குதுங்க. செருப்பு இல்லாத போகவே முடியல. கல் எல்லாம் குத்துது. ஆனாலும் போனோம்ல குரூப்புக்கு அப்படின்னு போகிறேன். மேடை வந்து எழுதின்னு இருக்காங்க. நான் போகிறதுக்கெல்லாம் எல்லோரும் உக்காந்து காசெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் பையன் வந்து எங்கள் சின்ன அக்கா வீட்டான வந்து தண்ணி வேணும்னு அங்கே குடித்தோம். அவன் போர் அடிச்சுன்னு நாய் கூட விளையாடினான். அப்புறமா எங்கள் பையன் மிதினேஷ் சொன்னான். அவங்க கூட விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நேரம் விளையாடின்னு இருந்தாங்க. அப்புறமா சரி மாலை போட்டு இருக்குது, யார் வீட்டுக்கு போகக்கூடாதல்ல, அதனால் நானும் சரணும் அப்புறமா சரி மிது சரி வரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அக்கா கிட்டே சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நடந்து போகிறேன். நானும் சரணும் எப்படியோ கிளம்பி வந்துட்டோம். இப்போ ஆட்டோ வேறு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நானும் சரணும் போயின்னு இருக்கிறோம். ட்ரெயின் எந்த சைடு வருதுன்னு தெரியல. பார்க்கணும்ல இந்த சைடான அந்த சைடான வருதான்னு. அதனால் பார்க்குறேன் ட்ரெயின் வருதா இல்லையான்னு. இப்போ போகிறேன். ரொம்ப கல்லுங்கெல்லாம் குத்துது காலுக்கு. அப்பா எப்படியோ கிராஸ் பண்ணிட்டோம். இதாங்க நம்ம ஆட்டோ ஏறுற இடம். வண்டிங்க போயின்னே இருக்குது. சரி வண்டிங்க போயிட்டே பேருக்கு திரும்பலான்னு பார்த்தா வண்டிங்க வந்துனே இருக்குது. எப்படியோ ஒரு சைடு திரும்பலான்னு பார்த்தா சரி கப்பான்னு தாண்டிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் கிராஸ் ஆகிறேன். ஆனாலும் ரொம்ப நேரம் நின்னா பிறகு தான் ஆட்டோவே வருது. எப்போ ஆட்டோ வந்துடுச்சு ஏறிட்டேன். ஆனாலும் இந்த ஆட்டோவில் கூட ஃபுல்லாக தான் இருக்குது. கம்பி மேலே உக்காந்து போகிறேன். மறுபடியும் பஜாருக்கே வந்துட்டேன். சாமி வந்து திருநூறும் சந்தனமாக வாங்கினார் சொல்லிச்சு. அதனால் கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு ஆனால் திருநூறு சந்தனம் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து குங்குமம் கூட வேணுமாம்மா அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணா குங்குமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு